அன்பு உறவுகளுக்கு வணக்கம். பாவங்க அந்த மனுஷன் வைகோ. கடைசி காலத்தில் நம்ம தலைவர் போட்ட சாப்பாட்டுக்கு விசுவாசமா ஏதோ 2 வார்த்தை நம்ம அண்ணன் சீமானை புகழ்ந்துட்டு போவோம். நம்ம சகோதரர் சீமான் எடுத்துக்கிட்ட கொள்கைகளை தடமாறாமல் இருக்கிறாரு. உங்களோட கொள்கை, உங்களோட கோட்பாடு வெற்றி பெற என் வாழ்த்துக்கள். பல கோடி தமிழ் இளைஞர்களை இன உணர்ச்சியை தூண்டும் என் சகோதரர் சீமான் வெற்றி பெற வாழ்த்துக்கள்னு சொன்னார். பார்த்தீங்களா? அந்த ஒரு வார்த்தை தான் மொத்த திராவிட கூட்டமும் ஐயா வைகோ அவர்களை போட்டு சும்மா கும்முன்னு கும்மிட்டு இருக்கிறானுங்க. காணொலியில் போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ மட்டும் பார்த்துருங்க. இளைஞர் உள்ளங்களில் புயல் வீசி வருகிற என் அருமை சகோதரர் செந்தமிழன் சீமான் அவர்கள் நானும் ஒரே வேளையிலே இங்கே வந்தது எனக்கு எல்லையற்ற மகிழ்ச்சியை தருகிறது. அவரது முயற்சிகளும் வெற்றி பெறட்டும் என கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு திராவிட புயல், ஒரு திராவிட கடல், திராவிட குளம், திராவிட குட்டை செஞ்சுதான் திராவிட வாக்கியால் பண்ணிதான் கண்டிப்பா செஞ்சுதான். அப்படியா? கொள்கைக்கு ஒண்ணு வந்தாங்க முடிவு பண்ணிட்டேன். தம்பியுடைய முயற்சி அனைத்துக்கும் பக்கபலமாக நான் இருப்பேன். தம்பி யாரு தெரியுமில்ல, என்ற அம்மா செத்து போனப்ப ஓடோடி வந்தவர். அவர் ஆஸ்பத்திரியில இருக்கும்போது கூட அவர் வந்து பார்த்தாரு. அவருக்கு பாருங்க, பாவங்க, அவர் என்னங்க பண்ணாரு? ஒரு பக்கம் வைகோ மாட்டிட்டு முடிச்சிட்டு இருக்கிறாரு, இன்னொரு பக்கம் அண்ணன் சீமான் அவர்களை திராவிடத்தின் கைகூலி, நீங்க திமுக படம் வைட்டீங்க, நீங்க முதல்வர் சந்தித்த பிறகுதான் விஜய் போட்டு தாக்குறீங்க அப்படின்னாங்க. பொது நிகழ்வு அதுல வந்தாரு. சரி, நம்ம என்ன இருந்தாலும் கடந்த காலத்துல எல்லாம் ஒரே மேடையில இருந்தவங்க, அவர் ஒரு மரியாதை கொடுக்கணுமே, ஐயா வாங்க நீங்க பேசுங்கன்னு சொல்லிட்டாரு. அவ்வளவுதான். அவரும் மனசுல இருக்கிறத கொட்டிட்டாரு. சகோதரர் சீமானே, உங்களோட கொள்கை வெற்றி பெற என் வாழ்த்துக்கள்னு முடிஞ்சு போச்சு. அந்த ஒரே விஷயம் தான். ஐயா வைகோவை போட்டு சும்மா கும்முன்னு கும்பிட்றாங்க. இதுக்குத்தான் இந்த திராவிடத்தை நம்ம வளர விடக்கூடாது அப்படின்னு சொல்றது. இந்த மண்ணில் தமிழும் வளரக்கூடாது, தமிழர்களும் வளரக்கூடாது, தமிழ் தேசியம் வளரக்கூடாது. இது ஒரே கொள்கை தான் இந்த திராவிடத்துக்கு. அதனால தான் திராவிடத்துக்கு 30 வருஷமா பணிவெடிகள் செஞ்ச வைகோவே இந்த அடி அடிக்கிறானுங்களே. அப்போ இந்த மண்ணில் தமிழ் தேசியத்துக்காக போராடின முன்னோர்களை எவ்வளோ சூழ்ச்சி மூலியமாக வீழ்த்தி இருப்பானுங்க, எவ்வளோ அவதூறை பரப்பியிருப்பானுங்க. இப்போ அதே தான் அண்ணன் சீமானுக்கு நடந்துட்டு இருக்குது. இந்த பக்கம் திராவிடம் சீமானான வளரக்கூடாதுன்னு பல அவதூறுகளை அள்ளி கொட்டிட்டு இருக்கிறானுங்க. அந்த பக்கம் அதிமுக கொடுக்குற காசை வாங்கிட்டு சீமானவர்கள் திமுக கைகூலின்றானுங்க. இந்த பக்கம் ஒரு தற்குறி கூட்டம், அதுங்களுக்கு அரசியல்லாம் என்னன்னே தெரியாது, அது இன்னமும் சினிமா முகத்தில் இருக்குது. அதுவும் திமுக பணம் வாங்கிட்டு தான் சீமானவர்கள் எங்களை எதிர்க்கிறாரு அப்படின்றானுங்க. நாமெல்லாம் அவங்களை எதிர்ப்போமா? நம்மளுக்குன்னு ஒரு தகுதி இருக்குதுல்ல. அவனுங்க செய்கிற தவறை சுட்டி காட்டுற அவ்வளோதான். இன்னும் தேர்தல் நேரத்தில் அண்ணன் சீமான் அவர்கள் போட்டு பொழப்பாரு விஜய், அது வேற. இப்பயே கதறானுங்க அவனுங்க. இப்போ ஒட்டுமொத்தமாக பார்த்துக்காங்க, திமுக பிஜேபியின் கைகூலி சீமான் அப்படின்னு சொல்கிறாங்க, அதிமுக திமுகவின் கைகூலி சீமான்னு சொல்கிறானுங்க. இந்த பக்கம் தற்கொலை கூட்டம் திமுகவின் கைகூலின்றானுங்க. அவ்வளோதான். இவ்வளவே நீ இவனுங்களே ஒரு முடிவெடுத்து இவனுங்களே பேசிக்குவானுங்க. இதுதான் மனநலம் பாதிக்கப்பட்ட குரூப். இவனுங்களுக்கு சொந்தமான யோசிக்க தெரியாது. உண்மையாலுமே இவனுங்க தாங்க வாட்ஸ்அப், ட்விட்டர், ஃபேஸ்புக் அரசியல் செய்கிறவனுங்க. அதில் பார்த்துட்டு ஏதாவது பேசுறது, சொந்தமாக யோசிக்க தெரியாது. இப்படியாப்பட்ட ஒரு கிறுக்கு கூட்டம் தான் இந்த நாட்டில் சிஎம்மாக மாறணுமா. அப்படி சிஎம் அந்த சீட்டை தொடச்சி வச்சிருவானுங்க. தற்கொலை விஜய் தேர்தலப்போ படையிலே படுத்து ஜெயிச்சு அங்கே உட்காந்துக்குவார். எத்தனை பேர் அண்ணன் சீமான் அவர்களுக்கு அந்த பொது நிகழ்வில் சரி பக்கத்தில் வராது சரின்ற அண்ணனும் நின்ட்டாரு. வைகோ அவர்களும் வந்த உடனே கடந்த காலத்தில் தமிழ் மக்களுக்கு ஏகப்பட்ட துரோகம் பண்ணிட்டோம், சரி எடுத்துக்கிட்ட கொள்கைகள் தடமாறாமல் இருக்கிறப்பா சீமான் இன்னை வரலும் கம்பீரமாக நிற்கிறாரு. அதனால் அவர் கொள்கை வெற்றி பெற வாழ்த்துக்கள்னு ஒன்று சொல்லிவிட்டாரு. முடிஞ்சது. இந்த பெரியார் குரூப் கொஞ்சம் கூட பாரபட்சம் பார்க்காம வைகோ வச்சு அடிச்சிருக்குது. சும்மா 3 நிமிஷம் அங்கே பேசியிருப்பாங்க, அவ்வளோதான். அதுக்கே 30 வருஷம் திராவிடத்தை ஒழிச்ச வைகோவே தட்டி அடிக்கிறாங்கன்னா, திராவிடத்தை ஒழிச்சு வேரோடு அறுத்து சாய்ப்பேன் அப்படின்னு சொல்கிற சீமானவர்கள் எவ்வளோ தூரம் அவதூறு பரப்பியிருப்பானுங்க. எப்போதுமே இந்த திராவிடம் தமிழ் மக்களையும் தமிழ் மொழியும் தமிழுக்காக போராடக்கூடிய தலைவனையும் வளரவும் விடாது, வாழவும் விடாது. இதெல்லாம் தாண்டி பல தடைகளை உடச்சி நின்றுட்டு இருக்கிறது அண்ணன் சீமான் அவர்கள் மட்டும்தான். அதனால தான் இந்த திராவிடம் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் சொந்த கட்சிக்காரங்களையும் சொந்த கட்சியில் கூட்டணி இருக்கிறையுமே இந்த கடி கடிக்கிறானுங்க. அவனுக்கு ரொம்ப எரிச்சல் மூட்டிய வார்த்தைன்னு பார்த்தீங்கன்னா இது 2 தான். பல கோடி இளைஞர்களின் மனதில் தமிழ் உணர்வை ஊட்டும் சீமான் அவர்கள் எடுத்துக்கிட்ட கொள்கை வெற்றி பெற வாழ்த்து. இந்த 2க்கே இவனுக்கு தாங்கலை, பத்திக்கிட்டு எரியுது. எப்படி போய் நீ நம்ம எதிரி சீமானை போய் நீங்கள் வாழ்த்து சொல்லலாம்? சீமான் அண்ணனோட கொள்கையே தமிழ் தேசிய கொள்கை, திராவிடத்தை ஒழிக்கிற கொள்கை, எப்படி நீ வாழ்த்து சொல்லிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி பாவம் அந்த மனுஷனை கும்முன்னு கும்மிட்டுக்கிறாங்க. டே பாவிகளா, பாவண்டவர் இப்போ தான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு தப்பிச்சு ஒடியாந்துருக்கிறாரு. அவர் ஏற்கனவே உடல்நல குறைவாக இருக்கிறாரு. அவர் பேசி மன கஷ்டத்தை கொடுத்து அவங்க நெஞ்சு வலி வர வச்சிடாதீங்க. கொலகார பசங்களா, உங்கள் திராவிடத்துக்காக கடுமையாக உழைச்சிருக்கிறாரு. அவரை போய் இந்த அடி போட்டு அடிச்சுட்டு இருக்கிறீங்க எல்லாம்.
பாவம் நம்மளுக்கும் கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் வாங்கி கட்டிக்க வேண்டிய ஆள் தான் வைகோ, இல்லைன்னா சொல்லலை. இருந்தாலும் நான் ஒரு பொது நிகழ்வில் பார்த்ததுக்கெல்லாமா போய் இப்படி வரிஞ்சு கட்டிட்டு வந்து நிற்பானுங்க. கொஞ்சம் கூட அறிவில்லை. எனவே இதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு சாட்சி. தமிழுக்காக யாராவது ஒரு குரல் கொடுத்தா கூட இந்த திராவிடம் சும்மா வேடிக்கை பார்த்து நிற்காது. அது சொந்த கட்சிக்காரனாக இருந்தாலும் சரி, நம் கட்சியில், அதாவது திமுக கட்சியில் கூட்டணி இருக்கிற கட்சிகளாலும் சரி, அடி விழும். இதுக்கு தான் திமுக கூடயும் அதிமுக கூடயும் கூட்டணி போகக்கூடாதுன்னு அண்ணன் சொல்கிற காரணம், நாம் என்ன மனசில் யோசிக்கிறோமோ அதை நம்மளால் பேச முடியாது. இந்த திராவிடம் என்ன யோசிக்குதோ அதுதான் அந்த கூட்டணி கட்சிகள் பேசணும். திமுக கட்சியில் கூட்டணி இருக்கிற எல்லோருமே திமுகவின் கொத்தடிமைகள். இதுக்கு தான் நம்ம சொல்கிறோம். சுதந்திரமாக கூட ஒரு கருத்து சொல்ல முடியாது திராவிடத்தை எதிர்த்து, உண்மையும் பேச முடியாது. இப்படி ஒரு பொழப்பு தேவையா? இதை தமிழ்நாட்டு மக்களே பார்க்கணும், நீங்களே புரிஞ்சுக்கணும். இதுதான் எங்கள் அண்ணன் வந்து திமுக பணம் வாங்கினதா? இவர் தான் திமுகவின் கைகூலியா? சொந்த கட்சிக்காரனையும் தூக்கி போட்டு கும்முன்னு கும்மிட்டுக்கிறாங்க. திராவிடத்துக்காக இரவும் பகலும் முளைச்சாரு, அதெல்லாம் இல்லை. நீ எப்படி சீமான புகழ்ந்து பேசலாம்? அவரோட கொள்கை வெற்றி பெற வாழ்த்துக்கள்னு சொல்லலாம். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. வைகோ பாவம் இருந்துட்டு போகுது. மீண்டும் ஒரு காணொலி சந்திப்போம். நன்றி.